Friends, இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.1ல ப்ராப்ளம் நம்பர் 10 டிஸ்கஸ் பண்ணலாம். என்னன்னு பாப்போமா? If cot theta into 1 plus sin theta equal to 4m and cot theta into 1 minus sin theta equal to 4n, then prove that m square minus n square the whole square is equal to mn. Cot theta into 1 plus sin theta equal to 4m மற்றும் cot theta into 1 minus sin theta equal to 4n எனில் m square minus n square the whole square equal to mn என நிறுவுக. இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்றது பார்க்கலாமா? இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன்னா, முதல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிச்சுப்போம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன்ஸையும் கண்டுபிடிப்போம். ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு எனக்கு என்ன தேவை? இதோட ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். முதல்ல அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். என்ன கொடுத்துருக்காங்க? 4m is equal to cot theta into 1 plus sin theta. இது given. இப்போ இதில் நான் என்ன பண்றேன்? உள்ள cot thetaவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணா 1 into cot theta ஆயிடும். இது என்ன ஆயிடும்? பிளஸ் cot theta into sin theta வரும். இதுல இந்த cot thetaவை அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் இந்த cot thetaக்கு பதிலா cos theta by sin theta எழுதுறேன். into sin theta. இப்போ இது ரெண்டுத்துல எது கேன்சல் ஆயிடும்? sin theta கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு cot theta plus cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். இத ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். இதே மாதிரி 4n போடுங்க. 4n is equal to என்ன கொடுத்திருக்கு? cot theta into 1 minus sin theta கொடுத்திருக்கு. உள்ள அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா cot theta into 1 cot theta minus cot theta into sin theta வரும். இதே மாதிரி இந்த cot theta அதே எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இது எப்படி எழுதிக்கலாம்? cos theta by sin theta into sin theta. இங்க எது கேன்சல் ஆயிடும்? அகைன் sin theta கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து cot theta minus cos theta வரும். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4m ஓட இந்த எக்ஸ்பிரஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி வச்சிருக்கோம். 4n இப்படி வச்சிருக்கோம். இப்போ முதல்ல RHS LHS எடுத்துப்போம். LHSல என்ன வேணும்? எனக்கு m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் வேணும். அதனால 4m the whole ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன வரும்? இங்க cot theta plus cos theta the whole square வரும். இது 4m ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும்? 16m ஸ்கொயர். இது a plus b whole square ஃபார்மட்ல இருக்குது. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? cot square theta plus cos square theta plus 2 cot theta cos theta. a plus b whole square என்ன? a square plus b square plus 2ab அந்த ஃபார்முலால எழுதி வச்சிட்டேன். இதை ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 4n இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? a minus b whole square ஃபார்மட்ல எழுதலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 16n ஸ்கொயர்னு வந்துரும். இது a minus b whole squareல எழுதணும். எப்படி வரும்? cot square theta plus cos square theta minus 2 cot theta cos theta. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஏன் சார்னா எனக்கு இங்க m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் தான் வேறு இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றேன். இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு? 16 காமனா இருக்கு. சப்ராக்ட் பண்ணனா 16 வெளியே எடுத்துட்டு m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் எழுதிட்டா ஈக்குவல் டு இங்க பாருங்க, இது பிளஸ்ல இருந்தா இது மைனஸ்ல மாறிடும் சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ cot square theta கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த பிளஸ் cos square theta மைனஸ் cos square theta கேன்சல் ஆயிடும். இது என்ன ஆயிடும்? இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறுறதுனால 2 + 2 4 cot theta cos theta வரும். இப்போ இதோட ஸ்கொயர் வேணும். இதோட ஸ்கொயர் என்ன பண்ணுங்க? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஏன் சார்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தான் கண்டுபிடிக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு வேணும். பண்ணா 256 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் the whole square is equal to இதை போட்டா என்ன ஆயிடும்? 16 cot square theta cos square theta. இப்போ இதுல ஒரு 1 டைம்ஸ், இது 16 டைம்ஸ். ஸோ 16 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் the whole square is equal to cot square theta into cos square theta வரும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன்ஸ் இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். mn வேணும். ஆனா நமக்கு 4m தான் இருக்கு. சரி, மல்டிப்ளை பண்ணி பார்த்துப்போம். 4m into 4n is equal to என்ன வரும்? நம்ம இதோட சிம்பிளிஃபிகேஷனு cos theta
cot theta plus cos theta into cot theta minus cos theta வரும். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க 16mn. இந்த பக்கம் பண்ணா என்ன கண்ணா வரும்? a plus b into a minus b, a square minus b square. அப்ப இது cot square theta minus cot square theta வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி கொண்டு வர போறோம். அப்ப என்ன பண்ணணும்? cot square theta எப்படி எழுதிக்கலாம்? cos square theta by sin square theta எழுதிக்கலாம் மைனஸ் இந்த cos square theta. இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எதை எடுத்துக்கலாம்? sin square theta எடுத்தா என்ன ஆயிடும்? இங்க cos square theta வரும், இது மைனஸ் cos square theta into sin square theta by sin square theta வரும். இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்ல மேல நியூமரேட்டர்ல பாருங்க cos square theta காமனா இருக்கு, வெளியே எடுத்துக்கிறேன். அப்ப இங்க என்ன வரும்? 1 minus sin square theta வரும் divided by sin square theta. இந்த 1 minus sin square theta I can write cos square theta. அதை தனியா எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே இங்க எழுதிக்கிறோம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? cos square theta by sin square theta cot square theta ன்னு எழுதிக்கலாம். So cot square theta into cos square theta, the equation 6. So பாருங்க 5th and 6th equationsல நமக்கு right hand side equations கொண்டு வந்துட்டோம். இது ஈக்குவல்ன்றதுனால இந்த left hand side expressions ஈக்குவலா இருக்கும். So from 5 and 6, 16m square minus n square the whole square is equal to 16mn. So 16 and 16 cancel பண்ணிட்டீங்கன்னா m square minus n square the whole square is equal to mn. So result prove பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் என்னோட அடுத்த வீடியோஸை பாருங்க. Thank you for watching.